ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் இண்டிகேட்டர் தான் செய்ய போகிறோம். அதாவது ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இதுக்கு முன்னாடி கிராஸ் ஆச்சுன்னா இங்கே வந்து ஒரு பஸர் செட் பண்ணியிருக்கோம். இந்த ஒரு பஸர் வந்து இண்டிகேட் பண்ணும். அப்போ இது எப்படி செய்யறதுன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம். கேஸ் முதல்ல நமக்கு தேவைப்படுது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு போர்டு தான். இதோட பேர் பார்த்தீங்கன்னா Arduino UNO. இதுக்கு மொத்தமாக 13 டிஜிட்டல் பின், அதுக்கப்புறமா 5 அனலாக் பின், அப்புறமா பவர் செக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அடுத்து தேவைப்படுது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அல்ட்ராசோனிக் சென்சர் தான். இதில் வந்து VCC, ட்ரிகர், எக்கோ, அதுக்கப்புறமா கிரவுண்டு கொடுத்துருப்பாங்க. இந்த ஒரு பின்னில் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்க ஜம்பர் ஒயரை வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். அப்போ டிஃப்ரெண்ட் கலர் ஒயர் தான் நான் இப்போ எடுத்திருக்கேன். ஏன்னா அப்போ தான் நம்ம கனெக்ஷன் வந்து கன்ஃபியூஸ் ஆகாது. கேஸ் இதோட பையிங் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒருவேளை நம்ம லாஸ்ட் பின்னே வந்து இப்போ கனெக்ட் பண்ணி முடிச்சுட்டோம். முதல்ல வந்து VCC, அதுக்கப்புறமா கிரவுண்டை வந்து நம்ம Arduinoல கனெக்ட் பண்ண போகிறோம். VCC வந்து எல்லோ கலர் ஒயர், அதுக்கப்புறமா கிரவுண்ட் வந்து ப்ரௌன். இப்போ VCCயை பார்த்தீங்கன்னா நம்ம Arduinoடைய 5 வால்ட்டில் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா கிரவுண்டை வந்து நம்ம Arduinoடைய கிரவுண்டில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அல்ட்ராசோனிக் சென்சருடைய ட்ரிகர், அதுக்கப்புறமா எக்கோ வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். அப்போ ட்ரிகருக்கு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் ஒயர் எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம Arduinoடைய செகண்ட் பின்னில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம எக்கோக்கு வந்து ரெட் கலர் ஒயர், அதை வந்து நம்ம Arduinoடைய தேர்டு பின்னில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். கேஸ் அடுத்து வந்து இந்த மாதிரி ஒரு பஸர் தான் தேவைப்படுது. அதாவது நம்ம இண்டிகேஷனுக்கு வந்து கனெக்ட் பண்ணுறோம்ல, அதுக்கு வந்து இது தேவைப்படுது. இப்போ கனெக்ட் பண்ணும்போது பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்து தான் கனெக்ட் பண்ணணும். நான் வந்து இங்கே ஒயிட்டும் அதுக்கப்புறம் பிளாக் கலர் ஒயர் என்னென்ன எடுத்திருக்கேன். நம்ம பாசிட்டிவ் வந்து அனலாக் பின்னுடைய தேர்டு பின்னில் வந்து கனெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா இன்னொன்று வந்து டிஜிட்டல் பின் 12ல் வந்து கனெக்ட் பண்ணணும். கேஸ் கனெக்ட் பண்ணும்போது நம்ம பின்னு வந்து பிரேக் ஆகாமல் பாருங்கள். கேஸ் ஒருவேளை நம்ம கனெக்ஷன் வந்து இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள் தான். அடுத்து வந்து நம்ம போர்டுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் என்ன பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம பிரிண்டர் கேபிள் இருக்குல்ல, அதை வந்து எடுத்திருக்கேன். அப்போ இது 2 டைப்பான எடுத்திருக்கேன். இதோடைய USB டைப்பை வந்து நம்ம CPU இல்லைன்னா ஃபோனில் என்னென்ன கனெக்ட் பண்ணலாம். இன்னொன்று வந்து நம்ம Arduinoல இருக்கக்கூடிய அந்த ஒரு போர்ட்டில் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. அப்போ நம்ம கம்ப்யூட்டர்லேருந்து தான் இப்போ ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். இந்த ஒரு ப்ரோக்ராமை தான். கேஸ் முதல்ல பார்க்க வேண்டியது நம்ம போர்டு வந்து நம்ம கம்ப்யூட்டரில் கனெக்ட் ஆகிருக்கான்னு தான் பார்க்கணும். அப்போ நம்ம போர்டு வந்து கனெக்ட் ஆகிருக்குது. இப்போ முதல்ல நம்ம டைப் பண்ண ப்ரோக்ராமை பார்த்தீங்கன்னா கம்பைல் பண்ணணும். அதாவது இப்போ நம்ம டைப் பண்ணும்போது ஏதாவது எரர் என்ன வரும். அப்போ அந்த ஒரு எரரை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஒரு கம்பைலிங் ஆப்ஷன். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா டிக் சிம்பிள் என்ன கொடுத்துருப்பாங்க. அதை ப்ரெஸ் பண்ணதும் இங்கே வந்து கம்பைலிங் என்ன ஸ்டார்ட் ஆகும். ஒருவேளை கம்பைலிங் முடிஞ்சது. நம்ம ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா எரர் ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து இந்த ஒரு சிம்பிள், அதாவது ஒரு ஏரோ சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அது வந்து நம்ம போர்டுக்கு வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு தான். இப்போ நம்ம போர்டில் பார்த்தீங்கன்னா LED வந்து பிளிங்க் ஆகும். அப்படின்னா அது அப்லோட் ஆகிடுச்சு. அப்போ இந்த ஒரு கோடோட லிங்க் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நான் தரேன், மறக்காமல் போய் பாருங்கள். இப்போ நம்ம போர்டில் ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணதுனால நம்ம போர்டை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கனெக்ட் பண்ணால் இந்த Arduino, அதுக்கப்புறமா பாக்கி பார்ட்ஸை வந்து இந்த ஒரு மரத்தோட பீஸில் தான் வைக்க போகிறோம். அப்போ அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஃபெவிக்யூக்கு வந்து போட்டுக்கிட்டு நம்ம மரத்தோடைய கட்டை என்னென்னா வைக்கிறேன். ஓகே, அது வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்த அந்த ஒரு போர்டும் அதுக்கப்புறமா பாக்கி பார்ட்ஸையும் வந்து இந்த ஒரு சர்ஃபேஸில் ஃபிக்ஸ் பண்ணணும். முதல்ல வந்து நம்ம எடுத்த அல்ட்ராசோனிக் சென்சரை பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்க ஒயர் டேக் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுறேன். அப்போ இது வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக என்னென்னா இருக்கும். ஒருவேளையே ஃபஸ்ட்டு டேக் என்னென்னா போட்டுட்டேன். இது வந்து ரிமூவ் ஆகாமல் இருக்க இன்னும் டேக் என்னென்னா போடணும். இப்போ பேலன்ஸ் நிற்கிறது பார்த்தீங்கன்னா கட் பண்ணுறேன். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டேக் என்னென்னா போட போகிறேன். அப்போ அது வந்து கொஞ்சமாக கீழே தான் என்னென்னா போட்டிருக்கேன். நம்ம ஒயர் டேக் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா இப்போ இது டேமேஜ் ஆனாலும் நம்மளால் ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ண முடியும். அடுத்து வந்து 2 டபுள் சைடு டேப்பை பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சர்ஃபேஸில் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம Arduino வந்து இந்த ஒரு டபுள் சைடு டேப்பில் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து அந்த ஒரு கோட்டிங்கை பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்து வந்து நம்ம போர்டை அந்த ஒரு டேப் மேலே இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம டேப் மேலே ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்ம போர்டுக்கு வந்து அவ்வளோ டேமேஜ் என்னென்ன வராது. அதனால தான் இந்த ஒரு டேப் மேலே ஃபிக்ஸ் பண்ணுறேன். அடுத்தது சின்னதாக ஒரு டேப் எடுத்துக்கிட்டு நம்ம Arduinoடைய சைடில் வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும். இது வந்து நம்ம பஸர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தான். அப்போ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம பஸரை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஓகே, ஒருவேளை நம்ம பஸரை வந்து அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம ஒர்க் வந்து மொத்தம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இதோட. இப்போ பவர் சப்ளைக்கு பார்த்தீங்கன்னா 5 வால்ட்லேருந்து 12 வால்ட் வரைக்கும் என்னென்னா கனெக்ட் பண்ணிக்கலாம்.
அப்போ நம்ம பவர் வந்து அதே USB தான் கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு 30 சென்டிமீட்டர்லேருந்து 20 சென்டிமீட்டருக்கு இந்த ஒரு சவுண்டு கேட்கும். அதுக்கப்புறமா 20லேருந்து 10 வரைக்கும் இந்த ஒரு சவுண்டு கேட்கும். அதுவும் தாண்டி போனால் ஒரு இந்த மாதிரி சவுண்டு கேட்கும். இது மாதிரி இது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆனாலும் சவுண்டு கேட்கும். கேஸ் நம்ம டிஸ்டன்ஸ் இண்டிகேட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்போ இன்னைக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, வீடியோ பிடிக்கிற டிஸ்லைக் பண்ணுங்க. அப்புறம் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வேறு புதிய வீடியோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்குற வரைக்கும் இட்ஸ் மீ அண்ட் ரிச் கெட்டிங்